அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்சர் த ஃபாலோயிங். பிப்ரவரி செகண்ட் வீக் நம்ம வீடியோஸ்க்கு வந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளையோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் சாட்டர்டே நம்ம இதே மாதிரி ஆன்சர் த ஃபாலோயிங் வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த ஆன்சர் த ஃபாலோயிங் சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸ் லாங் டைமுக்கு வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. தாராளமாக வாங்கலாம் பிரதர். நிஃப்டி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவாக வந்து நீங்கள் இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு இண்டெக்ஸில் என்ன ரிட்டர்ன் வருதோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் இது கூட வந்து இண்டெக்ஸில் இருக்கிற ஷேர்ஸ் வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆட் ஆகும். ப்ளஸ் இதில் வந்து கொஞ்சம் சின்னஸாக வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும், அது வந்து மைனஸ் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை விட இது உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து தான் வரும், ஏன்னா டிவிடெண்ட்டாக ஆட் ஆகிறதுனால. ஸோ வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் பிரதர், பேனிக் செல்லிங் வரும்போது மார்க்கெட் திடீர்னு ஒரு 10% 20% விழும்போது பயந்து போய் விற்காதீங்க. அப்படி விற்றீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். நீங்கள் 10 வருஷத்துக்குன்றதால நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை. நீங்கள் வந்து என்னோட வீடியோஸ் பார்க்க தேவையில்லை, இன்னும் யாரோட வீடியோஸும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டிங்க நீங்கள் வந்து நிஃப்டி பீஸ் வாங்கினீங்கன்னா அதுவே போதும். நீங்கள் வேறு எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு நாமினலாக வந்து ஒரு 11% 12% சிஏஜிஆரில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிடும் நிஃப்டி பீஸ் மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா. ஸோ வந்து அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான். அடுத்து வந்து திருமலை என்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங்கில் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ஐடிசி பல்காக பை பண்ணலாமா, இஸ் இட் குட் கம்பெனி, பட் இந்த ரேட்டு ஓகேவா, 308 ரூபாயில் ஓகேவான்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நம்ம திங்கக்கிழமை வீடியோவிலே ரிப்ளை பண்ணியிருந்தோம். ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 326 ரூபா வரையும் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன 308 ரூபாயில் கிடைக்காது. அண்ட் ஐடிசி நல்ல கம்பெனி தான், அதில் உங்களுக்கு சந்தேகம் வேணாம். ஆனால் எவ்வளோதான் நல்ல கம்பெனியாக இருந்தாலும் நம்மளோட பிரின்சிபல் ஒன்று தான். நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ஒன்று தான், ஒரு குறிப்பிட்ட ஷேரில் 5% மேலே வைக்காதீங்க, ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் 10% மேலே வைக்காதீங்க. நீங்கள் எஃப்எம்சிஜி செக்டார் மொத்தமாகவே ஐடிசி மட்டும் தான் வாங்க போகிறேன், வேறு எதுவுமே வாங்க போகிறதுனா 10% வரையும் நீங்கள் ஐடிசி வாங்குங்க. இல்லை எஃப்எம்சிஜியில் நான் வேறு ஷேர்ஸ் எல்லாம் கூட வாங்க போகிறேன், இந்துஸ்தான் யுனிலிவர், மேரிக்கோ, இந்த மாதிரி வேறு கம்பெனிஸ் நான் வாங்க போகிறேன்னா ஐடிசியை 5% வைங்க. அதாவது உங்களோட 1 லட்ச ரூபா ஓவரால் போர்ட்ஃபோலியோ 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வெறும் 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரையும் நீங்கள் ஐடிசி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. ஐடிசி என்ன வேணால் ரிட்டர்ன் கொடுத்துட்டு போகணும். ஆனால் எப்பயுமே நம்ம ஒரு இன்வெஸ்டராக வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம், நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம பாதுகாக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷேரை நம்பி முழுசாக வந்து இறங்கக்கூடாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பிரின்சிபல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அளவு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பேனிக் இல்லாமல் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவராஜன் அப்படின்றவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து தேங்க்ஸ் ஃபார் யுவர் குட் வீடியோஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அண்ட் ப்ளஸ் ஷேர் யுவர் இன்சைட்ஸ் ஆன் ப்ரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிற ஷேர் வந்து ப்ரீமியர் எனர்ஜிஸ். இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் கம்பெனி, 36,000 கோடி ரூபாய் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்குது. இவங்க வந்து பேசிக்கலாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து 1164 ரூபாய் போயிட்டு இப்போ 796 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட 30-35% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். சரிங்களா, இந்த பிஸ்னஸில் வந்து நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லாங் டேர்ம் க்ரோத் ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது. போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி வீடுகளே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் போட வேண்டிய சூழ்நிலை வரும், ஏன்னா கரண்ட் பில் அந்த அளவுக்கு ஏறிட்டு இருக்கிறதுனால. ஸோ வந்து இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான். பட் அகைன் அந்த பிரின்சிபல் படி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மேலே இந்த ஷேருக்கு எந்த ஒரு ஷேருக்கும் அலோகேட் பண்ணாதீங்க. ஒரு 3%லேருந்து 5% உங்கள் போர்ட்ஃபோலியோ இந்த ஷேர் நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் என்னென்னா டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம், நெகட்டிவான விஷயம். அண்ட் இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64% வரையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. எஃப்ஐடிஎஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான பொசிஷன் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு கம்பெனி தான். அண்ட் இவரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருக்காரு. அது என்னன்னா, உங்களோட வாட்ச் லிஸ்ட் வந்து சொல்லுங்க அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோலார் எனர்ஜிலலாம் சோலார் ரிலேட்டட் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணல பிரதர். நான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எனக்கு என்ன தோணுமோ, அதாவது நான் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கணும், அதோட பிஸ்னஸ் வந்து மெச்சூர்டாக இருக்கணும், அதாவது எந்த ஒரு மார்க்கெட் டவுன்ஃபாலோ வந்தால் கூட நம்ம தைரியமாக அந்த கம்பெனியில் வந்து ஹோல்ட் பண்ணணும். அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அண்ட் அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்கணும், ஒரு 2-3% ஆச்சு டிவிடெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து ஒரு 2 வருஷம் நமக்கு ரிட்டர்னே கொடுக்கலனா கூட பரவாயில்ல, இவன் சும்மா இருக்கிறதுக்கு டிவிடெண்ட் ஆச்சு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தைரியம் வரும். ஸோ அது அப்போ தான் நம்ம அதை ஹோல்டும் பண்ணுவோம். இல்லைனா நம்ம அதை ஹோல்ட் பண்ணாமல் என்னடா இது ஒன்றுமே வரலன்னு சொல்லிட்டு நஷ்டத்தில் விற்றுட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி சில கம்பெனிஸ் நான் ஹோல்ட் பண்ணுறேன். அண்ட் அந்த கம்பெனிஸ் நான் அவங்களுக்கு வந்து நான் கமெண்ட்லேயும் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்னென்ன கம்பெனிஸ்னால் கேஸ்ட்ரால், கிறிசில், கேம்ப்ஸ், என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல், பிடிசி, இந்துஸ்தான் யுனிலிவர், ஐடிசி,
ஐடி கம்பெனியில் ஐடிபிஸ், அப்புறம் வேதாந்தால நான் இப்போ ரீசெண்டாக எக்ஸிட் ஆகிட்டேன், கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிட்டேன். அண்ட் பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க், கரூர் வைசியா பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மட்டும், அண்ட் புரோக்கரில் வந்து எடெல்வைசிஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஷேர்ஸ். இது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸில் நான் ஹோல்ட் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து கம்பேரிட்டிவ்லி என்னோட போர்ட்ஃபோலியோஸில் லெஸ் தேன் 1%. அதனால நான் அதை சொல்லலை. உதாரணத்துக்கு வந்து ஐடி கம்பெனியில் ரொம்ப சின்ன சின்ன கம்பெனி, அசைலா சொல்யூஷன்ஸு, கேஸ் சால்வ்ஸ் மாதிரியான சின்ன சின்ன கம்பெனிஸ் நான் ஹோல்ட் பண்ணுறேன். அப்புறம் ஆல்கஹால் கம்பெனியில் திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் டெக்ஸ்டைல் கம்பெனியில் எஸ்பி அப்பரல்ஸு, அவந்தி ஃபீட்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நான் ஹோல்ட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து லெஸ் தேன் 1% இருக்கிறதுனால நான் அதை எம்பசைஸ் பண்ணல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ச் லிஸ்ட். ஸோ எப்பப்பெல்லாம் நான் மார்க்கெட்டில் இந்த கம்பெனிஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அப்போல்லாம் நான் வந்து அதை அக்குமுலேட் பண்ணுவேன். ஸோ வந்து இதுக்கு மேலே இது ஏறாது, இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது நான் பார்ஷியலாகவோ இல்லை கம்ப்ளீட்டாகவோ கூட வந்து இந்த ஷேர்ஸ் வந்து நான் எக்ஸிட் பண்ணியிருக்கேன் டைம் டு டைம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போன சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட்ஜெட் வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்குது, இதுக்கு மேலே மார்க்கெட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டும் விலை தான் செஞ்சுது. அந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, சங்கர் சுப்புன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பிரதர் நான் சேல்ஸில் இருக்கிறதுனால ஸ்பீடாக பேசி பேசி எனக்கு பழக்கமாயிடுச்சு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம். அண்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இல்லை என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட ஸ்பீடை கம்மி பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் ஸ்பீடை கம்மி பண்ணேன்னா இப்போ 10 நிமிஷம் இருக்கிற வீடியோ வந்து 15 நிமிஷம் ஆகிடும். வீடியோட லென்த் அதிகமாகிடும். நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடியோ பார்க்குறதுனா 2x ஸ்பீடில் இல்லை 1.5x ஸ்பீடில் பார்ப்பேன். ரொம்ப மெதுவாக பார்க்க மாட்டேன். ஸோ நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ஒருவேளை எல்லாருமே அதை சொன்னாங்கன்னா நான் மாற்றிக்கிறேன் பிரதர். அண்ட் இவர் வந்து இன்னொரு கமெண்ட் சொல்லியிருக்காரு, ஐடி இடிஎஃப், ஃபார்மா இடிஎஃப் வாங்குறேன் சார், இஸ் இட் குட் ஐடியா அப்படின்னு கேட்டிருக்காரு. தாராளமாக நல்ல ஐடியா தான். எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி கம்பெனிஸ் வந்து பெரிய அளவில் வந்து விழுந்திருக்கு. வேற ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வியூவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட கம்பெனியாக வாங்காதீங்க, ஒட்டுமொத்த ஐடி செக்டார் சேர்ந்து ஐடிபிஸாக வாங்கிக்கோங்க. அப்போ என்ன ஆகுனா டிசிஎஸ்ஸே ஏறாமல் இருந்தால் கூட மற்ற கம்பெனி சேரும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் பிரதர். ஒரு குறிப்பிட்ட ஷேரில் வாங்குறத விட நீங்கள் இடிஎஃப்ஸாக வாங்கும்போது நீங்கள் மார்க்கெட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கூட இருக்காது. நீங்கள் என்னோட வீடியோஸ் கூட பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. உங்களுக்கு டைமும் மிச்சம், டென்ஷன் மிச்சம். மார்க்கெட்டே நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா அப்படியே கேப் டவுனா சரி போய் நம்ம இடிஎஃப் ஏதாவது குறைஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு இடிஎஃப் மட்டும் லைட்டாக வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வேல்யூ மிச்சம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 12% 13% சிஏஜிஆர் லாங் ரனில் உங்களுக்கு கொடுத்துரும் இந்த பேசிவ் இன்வெஸ்டிங்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், நல்ல ஐடியா தான் பிரதர். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சாவரின் பாண்ட் கோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் சர்க்யூட்டை டச் பண்ணிச்சு. அதுக்கு காரணம் என்ன, மத்திய பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்டு பாண்டுக்கும் இனிமேல் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும் நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்குறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்டு பாண்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் சர்க்யூட் கொண்டு போச்சு. அதை பற்றி பேசி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக வந்து அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் சாவரின் கோல்டு பாண்ட் இப்போ லோவர் சர்க்யூட் அடிக்கும்போது சான்ஸ்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1000 ரூபாய் ப்ரீமியமில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எம் ஆனந்தராஜ் மறுபடியும் அவரே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் நிஃப்டி பீஸ் லாங் டர்ம் வாங்கலாமான்னு, அதுதான் பிரதர் வாங்கலாம், அதே கமெண்ட் தான். ஸோ அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட்டு வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு வந்து ட்ரேட் டீல் வந்து சைன் ஆகிடுச்சு, நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ட்ரம்ப் வந்து அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் சொல்லியிருந்தாரு. டியூஸ்டே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் செல் ஆஃப் ஆச்சுல, அதை பற்றி நம்ம வீடியோ பேசியிருந்தோம். அண்ட் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் முருகன் கே வடிவேல் முருகன் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர், ஐ ஹோப் யூ கண்டினியூ திஸ் வீடியோஸ். கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன் பிரதர். ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ரெடி பண்ணுறேன். வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் பக்கத்தில் ஆகுது. அண்ட் நான் வந்து நடுவில் கொஞ்ச நாள் வந்து வீடியோ ரெடி பண்ணாமல் விட்டுருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து இறந்தாரு இல்லைங்களா, அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ரொம்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு இன்வெஸ்டர் வந்து அவர். ஸோ அவர் இறந்துட்டாருன்னும் போது நான் சும்மா ரேண்டமாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதில் எடிட் நல்லா இருக்காது, சும்மா பேசுகிறேன், என் முகத்தை கூட நான் காமிச்சிருக்க மாட்டேன். அதுதான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ. அண்ட் கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விட்டுட்டேன். வேலைக்கு போகிறோம், டைம் இல்லை, என்னத்துக்கு இது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா பர்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஸ்க்ரீனையே ஃபுல்லாக காமிச்சா தான் நமக்கு எடிட்டிங் எல்லாம் நிறைய வேலை ஆகும். ஸ்க்ரீன் காமிக்கும் போது இந்த ஸ்க்ரீன் காமிக்கலாம், இந்த ஸ்க்ரீன் காமிக்கலாம்னு சொல்லிட்டு நேரமாகும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ வந்து நம்ம நேராக முகத்தை பார்த்தே பேசிடுவோம். அப்படி பேசினோம்னா நம்மளுக்கு ரெக்கார்டிங் டைமு, எடிட்டிங் டைம் எல்லாமே கம்மியாயிடும்னு சொல்லிட்டு இப்படி மாறும்போது எனக்கு கம்பேரிட்டிவ்லி அந்த மாதிரி வீடியோ போடும்போது 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும் வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஸோ டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு 3 மணி நேரம் கஷ்டப்படுறதுல தப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதை கண்டினியூ பண்ணுன்றது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ்ன்றவர் வந்து நம்மளை பாராட்டி பேசியிருக்காரு, வெரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தேங்க்யூ பிரதர். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் தம்பி,
சஜஸ்ட் எஸ்ஐபி ஸ்டாக் ஃபார் அவர் வியூவர்ஸ், காட் பிளஸ். பிரதர், நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எஸ்ஐபியில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் குறிப்பிட்ட ஷேரில் பண்ணாதீங்க. அப்படி குறிப்பிட்ட ஷேரில் பண்ணுறதா இருந்தால் அந்த ஷேர் வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேராக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம எஸ்ஐபின் போது வேரியஸ் இன்டர்வலில் வேரியஸ் ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஷண்ட்டாக வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு இண்டெக்ஸ் என்னும்போது பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் வந்து அவங்களே எடுத்துடுவாங்க, பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் வந்து உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் அவங்களே வந்து மாற்றுவாங்க. ஸோ பேசிவாக அது நம்மளுக்கு மாறிடும், நம்மளை வந்து இண்டெக்ஸ் காப்பாற்றிடும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஷேரில் வந்து எஸ்ஐபி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஹெட்ஜ் இருக்காது. சரிங்களா? முழுக்க முழுக்க நம்ம ஒரு கம்பெனியை நம்பி இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த ஒரு கம்பெனியை நம்பி இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக பாருங்கள், நல்ல புக் வேல்யூ இருக்கக்கூடிய கம்பெனியாக பாருங்கள். நான் பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் வாங்கியிருக்கேன். கேஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரான பிஸ்னஸ். சரிங்களா? அவங்களுக்கு வந்துக்கிற ஒரே ஒரு தலைவலி என்னன்னா, இப்போ இவி வெஹிக்கிள் வந்தால் இன்ஜின் ஆயிலுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இவி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் நம்ம செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுமே தவிர்த்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை அவ்வளோ சீக்கிரம் மாற்றாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பேட்டரி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும் அண்ட் அது எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய முறை ரிப்பேர் ஆச்சுனாலும் அவங்க வேலை கெட்டு போகும். இப்போ உதாரணத்துக்கு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீருக்கு ஒரு லாரி வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க, வெங்காய லாரி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லாரி என்ன ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் ஓட்டிட்டு 12 மணி நேரம் சார்ஜ் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களாம் வண்டி எடுத்தாங்கன்னா ஒரே லைன் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செட் ஆகுது. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிளில் அடி வாங்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமாகவே இந்த சர்வீஸ் சென்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ் சென்டர் சைடில் அவங்கள பிஸ்னஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம இந்த வார வீடியோவில் கூட வந்து பேசியிருந்தோம். கேஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டருக்கெல்லாம் கூலண்ட் தயாரிக்க போகிறாங்க, இமர்ஷன் கூலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ட்ரையல் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துருச்சுன்னா இவங்களோட பிஸ்னஸ் பாதுகாத்துரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கனடாவில் ஒரு பென்ஷன் ஃபண்டும், அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ராலோட ப்ரொமோட்டர் கிட்ட இருந்து இந்த கேஸ்ட்ரால் பிஸ்னஸில் வந்து 65% ஷேர் வாங்கியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்டு, பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்குன்னு போது தான் உள்ளே வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் பாசிட்டிவ் விஷயம். அதனால நான் கேஸ்ட்ரால் தைரியமாக வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 40% டவுனில் இருக்குது. அதே சமயம் கேஸ்ட்ரால் வந்து 5-6% டிவிடெண்ட் கொடுக்குது. அதே மாதிரி பிடிசி எடுத்துக்கோங்க, 5-6% இவங்களும் டிவிடெண்ட் தராங்க. 180 ரூபாயில் இருக்குது. நான் 160 ரூபா வரையும் நான் வாங்கியிருக்கேன். 200 ரூபா தொட்டுட்டு 160 ரூபா இருந்துச்சு. இது தொடர்ந்து டிவிடெண்ட் தராங்க. லாஸ்ட் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா பிடிசியில் 48 ரூபா பக்கத்தில் டிவிடெண்டே வந்திருக்கு. அந்த ஷேரே அப்போ வந்து 100 ரூபா தான். 100 ரூபாய்க்கு நான் வாங்கின ஷேர் 48 ரூபா எனக்கு டிவிடெண்ட் வந்துச்சுன்னா பாக்கி 52 ரூபா தான் என்னோட ரிஸ்கே. ஸோ லாங் டேர்ம்க்கு இந்த ஷேரை ஹோல்டு பண்ணலாம். நான் எஃப்என்டோ பண்ணுறதுனால இந்த ஷேரை ஃப்ளெஜ் பண்ணிட்டேன்னா எனக்கு மார்ஜின் வரும். அந்த மார்ஜின் வச்சு நான் எஃப்என்டோலையும் மாதம் 1% எடுத்தால் போதும். இதில் ஒரு 12%, இதில் ஒரு 12%, 24% வந்தாலே எனக்கு போதும். இந்த மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எஃப்என்டோ பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த ஷேர்ஸை ஃப்ளெஜ் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் வெறும் ஷேர்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணும்போது இண்டெக்ஸுக்கு போயிடுங்க. ஒன்று இடிஎஃபாக போயிடுங்க, இல்லைன்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப்பு அந்த மாதிரி போயிடுங்க. இல்லையா பேசிவ்லேயே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நிஃப்டி பீஸு, ஃபார்மா பீஸு, ஐடி பீஸ் அந்த மாதிரி போயிடுங்க. இல்லை நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பண்ணுறதா இருந்தால் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக மெச்சூர்டான பிஸ்னஸ், ஐடிசி மாதிரி மெச்சூர்டு பிஸ்னஸ்ஸு, கேஸ்ட்ரால் மாதிரி மெச்சூர்டு பிஸ்னஸ்ஸு, கேம்ஸு, கிறிஸ்டில், சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் இவங்கள மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்டு இருக்கிற வரையும் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ப்ரீமியர் எனர்ஜிஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரெண்டு சொன்னது, அது கூட நல்ல பிஸ்னஸ் தான். அவங்க சோலார் எனர்ஜியில் வந்து சோலார் பேனல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வந்து என்ன தான் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் வாங்கினீங்கனாலும் நீங்கள் 3-5% வரை தான் வாங்கணும், அதை தாண்டி போகாதீங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக்னு சொல்லிட்டு ஒரு டூல் வந்தது. அதனால் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் அந்த வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருமலை நம்ம திருமலை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணியிருக்காரு. டிசிஎஸ் வந்து மறுபடியும் வாங்கலாம், டிசிஎஸ் வாங்கலாமா, இது நல்ல ப்ரைஸா, எந்த ப்ரைஸில் வாங்கலான்னு. திருமலை நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஷேரில் வாங்குறதா இருந்தால் ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு வாங்க, அதை தாண்டி போகாதீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பர்சன்டேஜ் மட்டும் ஒதுக்குங்க. அந்த ஷேரே 0 ஆகிட்டா கூட நமக்கு கவலை இருக்காது. அதையும் மீறி நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு செக்டாரில் நீங்கள் அந்த ஒரு கம்பெனி மட்டும் இருக்கிறீங்கன்னா 10% வாங்குங்க, அதை தாண்டி போகாதீங்க. அது எவ்வளோ வேணால் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டோம், அது எவ்வளோ வேணால் நல்ல கம்பெனியாக இருந்துக்கிட்டோம், அது என்ன வேணால் டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டோம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம இந்த மாதிரி என்ன ஒட்டுமொத்த ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு 20 கம்பெனி நல்ல கம்பெனி கிடைக்காதா, தேடினோம்னா நமக்கு 100 கம்பெனிக்கு மேலே நல்ல கம்பெனி கிடைக்கும். முதல் 500 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி தான். அதில் 1-2 தான் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகும். நம்ம ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டோம்னா 100 ரூபாயில் 5 ரூபா லாஸ் ஆனால் பரவாயில்ல, 100 ரூபாயில் 50 ரூபா லாஸ் ஆனால் நம்மளால் ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை கவனமாக வச்சுக்கோங்க. ஐடி பீஸா வாங்குங்க, 10% ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் ஒதுக்குங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் அருள் செல்வன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து டிசிஎஸ்ல கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாகவே பண்ணியிருந்தார். முதல்ல வந்து டிசிஎஸ் வந்து என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 2978, இன்னும் வாங்கலாமா,
அப்படின்னு கேட்டிருந்தாரு. உங்களோட வியூ என்ன, வாங்கலாமா இல்லை ஹோல்டு பண்ணலாமா எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் வந்து பிரதர் நீங்கள் உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ சொல்லுங்கள், அப்போ தான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே தான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நீங்கள் வைங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட போர்ட்ஃபோலியோ அது கீழே தான் இருந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது சொன்ன உடனே அவரும் வந்து ஏற்றுக்கிட்டாரு, நம்ம எதுக்கு சொல்கிறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம கிரீடியாக இருக்கக்கூடாது, பேராசை பிடிச்சி நம்ம பண்ணோம்னா மாட்டிப்போம் சரிங்களா. ஏன்னா நம்ம ஆளுங்க சொல்லியிருக்காங்களே பேராசை பெருநஷ்டம் சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி இதுக்கு இது போதும், இவ்வளோ இந்த சான்ஸில் ஐடிசி விழுந்திருக்கா, இதில் எனக்கு ஒரு 20,000 30,000 லாபம் தான் போதும், அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். அடுத்த 6 மாதம் கழிச்சு மறுபடியும் மார்க்கெட் நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கும், அதில் வந்து நம்ம சம்பாதிச்சிக்கலாம். ஸோ இவர் வந்து அதை ஏற்றுக்கிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் அலோகேஷன் கொடுங்க, ஐடி செக்டார்னா ஓவராலாக ஐடி விசா வாங்கிடுங்க, உங்களுக்கு பிரச்சனை கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அடுத்து வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பர் பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம், அதே மாதிரி ஐடி கம்பெனி பற்றி பேசியிருந்தோம். அந்த வீடியோ கீழே வந்து சில கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் வந்து மறுபடியும் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ்லையும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவோம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமலை என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம், டைம் ஸ்டாம்ப் இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக் வந்து பாருங்க அப்படின்னு. நாங்கள் ஃபுல் வீடியோவை பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் பிரதர். அண்ட் இது எதனால் சொல்கிறேன்னா பிரதர், இப்போ சில பேர் வந்து கோல்டுலேயோ இல்லை சாவரின் கோல்டு பாண்ட்லையோ இல்லை கோல்டு பீஸ்லையோ சில்வர் பீஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் சில்வரை பற்றி கோல்டு பற்றி அன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்திருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து அது இர்ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டான டாபிக் இருந்துச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் பிரதர். அண்ட் நீங்கள் தொடர்ந்து ஃபுல் வீடியோ பாருங்க பிரதர், நமக்கு சப்போர்ட் கொடுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கேலண்டர் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றி பேசியிருந்தோம். அண்ட் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் விஜய் வந்து அந்த எஸ்ஐபி ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டிருக்காரு, அதை சொல்லிட்டோம் பிரதர். அண்ட் அடுத்து வேறு எந்த கமெண்ட், சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், நான் தொடர்ந்து இதே செய்கிறேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி மீட்டிங் நடந்தது இல்லைங்களா, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமாபதி உமாபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தேங்க்யூ ஃபார் யுவர் கிறிஸ்டல் கிளியர் ப்ரெசன்டேஷன் அபவுட் மானிட்டரி பாலிசி மீட்டிங் டீடைல்ஸ் அப்படின்னு. தேங்க்யூ பிரதர். ஆக்சுவலாக வந்து அந்த வீடியோ வந்து ஒரு 3 மணி நேரம் நான் படித்தேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயங்காலமே உட்காந்து படிச்சுட்டு ஓகே நம்ம சனிக்கிழமை வந்து இந்த வீடியோ பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசினேன். ஆனால் மொத்தமே வந்து 13 பேர் பார்த்துருக்காங்க. அதில் 2 நல்ல உள்ளங்கள் வந்து லைக் போட்டிருக்கு. நீங்கள் ஒருத்தர் வந்து என்னை பாராட்டிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். அண்ட் இந்த வாரம் நமக்கு வந்த கமெண்ட்ஸ் வந்து இதுதான். அண்ட் இந்த கமெண்ட்ஸில் வழக்கம் போலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுத்தது, பெருசாக வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் தொடர்ந்து நான் இதே மாதிரி வேல்யூபுளான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து நான் என்னோட வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுங்க. உங்களால் நான், உங்களுக்காகவே நான். நன்றி, வணக்கம்.